எல்லாருமே அவாய்ட் பண்ற ரெண்டே கலர் தான், டார்க் ப்ளூ அண்ட் பிளாக். மொபைல், ஜிபே, ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்றதுக்கு மொபைல். ஸோ நம்ம மொபைல் நம்பர் எப்பவுமே நல்ல வைப்ரேஷனோட அங்கே போச்சுன்னா ரிட்டர்ன் நம்மளுக்கும் நல்ல பர்சனல் இயர்னு ஒன்று. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம இங்க பேசும்போது பிளாக்க கம்ப்ளீட்டா எல்லா அவாய்ட் அவாய்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சில குறிப்பிட்ட நம்பர் வந்து இட் ஹாஸ் இட்ஸ் யூனிக் ஃபீச்சர்ஸ்ல. ஆமா, இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட நம்பருக்கும் குறிப்பிட்ட கலர்னு ஏதாவது இருக்கா ஃபாலோ பண்றது? ஆமா சார். எந்த மாதிரி கலர்ஸ்? கலர்ஸ் ஒரு நம்பருக்கு ஒரு கலர் இருக்கு. எல்லாருமே அவாய்ட் பண்ற ரெண்டே கலர் தான், டார்க் ப்ளூ அண்ட் பிளாக். இது ரெண்டுமே வியரும் பண்ணக்கூடாது, யூஸும் பண்ணக்கூடாது, யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. ஓகே, கருப்பு நெகட்டிவ் கலர்ஸ். நெகட்டிவ் கலர்ஸ் சரிங்களா? பாசிட்டிவ் கலர்ஸ் எல்லாருக்குமே பேசிக்கா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சில்வர், கோல்டன், கிரே கலர். சில்வர், கோல்டன், கிரே கலர். இந்த மூணு கலருமே பாத்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் நம்பரும் யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க growth இருக்கும். அவ்வளவுதான். பட் இது பேசிக். இது யாருக்குமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்குமே பாசிட்டிவ். நெகட்டிவ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிளாக், டார்க் ப்ளூ. நெகட்டிவ் வந்து பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ, பிளாக் அண்ட் டார்க் irrespective of numbers. ஆமா. இப்போ வந்து நம்ம பொதுவா வந்து கோல்டு, சில்வர் அண்ட் கிரே இது எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சில ஐ மீன் அதுக்கே டென்ஷன் நம்பர் கிட்டே வந்து திருப்பி இப்ப டென்ஷன் நம்பர்ல இருக்கவங்க இந்த மாதிரியான கலர்ஸை யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரு கலர்ஸ் இருக்கு சார் ஆக்சுவலி. சரிங்களா? ஒன்னு வந்து சன். சன்னோட கலர் பாத்தீங்கன்னா ரெட். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லோ. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம். அவாய்டட் பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ. ரெண்டாம் நம்பர் 3. 3க்கு பாத்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, கிரீன் அண்ட் சில்வர், கோல்டன். இது அவங்க அவாய்டட் ஆரஞ்சு, டார்க் ப்ளூ, பிளாக். ஓகே. இப்ப நீங்க சொல்றதுன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு நம்பருக்கு ஒரு நெகட்டிவ் கலர் இருக்கு. பட் ஓவராலா பாக்கும்போது பிளாக், டார்க் ப்ளூ அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகே. இப்ப நம்ம எஜுகேஷன் அண்ட் கலர்ஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நியூமராலஜி பேஸ் பண்ணி ஒருத்தரோட ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டியை செக் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கோல் ஜுவல்லரி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த தேதியில பிறந்திருப்பாரு, இல்ல வேற ஒரு ஐ மீன் அவர் டென்ஷன் நம்பராகவும் இருக்கலாம், இல்ல பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். அவர் ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறார், குறிப்பிட்ட இந்த தேதியில தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நியூமராலஜியால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஆரம்பிச்சா அவங்களால சக்சஸ் ஆக முடியும்னு நியூமராலஜியால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எப்படி பேஸ் பண்ணி? எதை பேஸ் பண்ணி பண்ணுவீங்க? பர்சனல் இயர்னு ஒன்னு இருக்கு, பர்சனல் மந்த்னு ஒன்னு இருக்கு, பர்சனல் டேட்னு ஒன்னு இருக்கு. ஓகே. இது மூணுமே இருக்கு. அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் நியூமராலஜி இல்ல டேட் ஆஃப் பர்த். எஸ். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற டேட், மந்த் எடுத்துப்போம். இப்போ ரீசெண்டா போற இயர் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எதுல வருதோ அதை வச்சுதான் நீங்க இந்த பிசினஸ் இந்த சர்டன் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எந்த நம்பர் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் ஆல்வேஸ் சொல்ற மாதிரி 248 அதெல்லாம் பண்ணக்கூடாது. சோ பாசிட்டிவ் நம்பர் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம். சோ அதை கால்குலேட் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு தெரியும் எதுல பண்ணணும் எதுல பண்ணக்கூடாது. சரிங்களா? மந்த்லயும் பார்க்கலாம், டேட்லயும் பார்க்கலாம், இயர்லயும் பார்க்கலாம். அகைன் அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் அவர் இந்த நாள்ல இந்த தேதியில பிசினஸ் ஆரம்பிச்சா எந்த பிசினஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம், எந்த தேதிக்குன்னு பண்ணலாம்னு பார்க்கலாம், எந்த பிசினஸ் அவருக்கு செட் ஆகணும் பார்க்கலாம். சோ அகைன் அதுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவ்க்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ்ல இருக்கவங்க வந்து அந்த சரி. ஓகே. இந்த நெகட்டிவ் பீப்புள் வந்து ஆல்ரெடி ரொம்ப பாவம் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன சேர்த்துக்கிறேன் லிஸ்ட்ல. நானும் ரொம்ப நெகட்டிவ் நம்பர் தான். ஓகே, ஃபைன். ஸோ அவங்க காலம் முழுக்க அந்த ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலும் அவங்களுக்கு அந்த நாள் கிழமை தாண்டி அந்த டேட் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ அவங்க தொடர்ச்சியா அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. நானும் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி லைஃப்ல நானும் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம நான் சில்வர் வாட்ச் போடுறேன். நானும் போடுறேன். அது ஒரு டெய்லி லைஃப்ல ரெமெடிஸ் பண்ணி தான் ஆகணும். ரெமெடிஸ் பண்ணலினா மறுபடியும் நெகட்டிவ் வைப்ரேஷன் கிட்ட வரும். அதை குறைக்க முடியாதா? அதை குறைக்க முடியும். எதுவுமே குறைக்க முடியாது. அதை ஓரளவுக்கு சரியாக்க மட்டும்தான் முடியும். இயற்கையா அது அமைஞ்சு. அவ்வளவுதான். நீங்க நெகட்டிவ் நம்பர்ல பிறந்துட்டீங்க, உங்க டேட்டா பார்த்தா என்னால மாத்த முடியுமா? முடியாது. பட் அதனால குறைபாட மட்டும் தான் முடியும். குறைச்சு அதுக்கான பாசிட்டிவா நாள இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. நம்ம வந்து எஜுகேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பார்த்தோம். அவங்க என்ன டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ் இஸ் நியூமராலஜி. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்லேயே முக்கியமானது நம்மளோட ஃபோன் நம்பர். நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து நம்மளோட ஃபோன் நம்பர்.
இப்போ நான் அந்த ரிசர்ச் பண்ணும்போது மொபைல் ஐ மீன் நம்பர் நியூமராலஜி ஃபோன் நம்பரோட நியூமராலஜி வந்து இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னா என்ன, அது சேஞ்ச் பண்ற மூலியமாவும் இந்த பேரு அது மாத்துறதுக்கான சேம் இம்பாக்ட் கிடைக்குமா அந்த மனிதருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மொபைல் நியூமராலஜி பேஸ்ட் ஆன் நம்ம டேட் ஆஃப் பர்த் வச்சு செக் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்றது 248 வித்தவுட் 248. டோட்டல் பாத்தீங்கன்னா 555, 111, 666 அண்ட் டோட்டல் அதையும் பார்ப்போம். டோட்டலும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டிரைவர் கண்டக்டர். ஓகேங்களா? சோ இது மூணுமே பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு மொபைல் நம்பர்ல அந்த 248 ஏன் அகைன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம்? ஆல்வேஸ் சொல்றது நெகட்டிவ் நம்பர். அங்க மொபைல் நம்பர்ல நம்ம ஏன் சார் எடுக்கணும்? நம்ம ஒரு Dress கிழிஞ்சாலும் நம்ம வாங்க மாட்டோம். சோ ஏன் நெகட்டிவ் நம்பரை நம்ம வாங்க? அந்த காலத்துல ஆப்ஷன் இல்ல, நம்ம வாங்க மாட்டோம். நம்மளுக்கு இப்ப இருக்குல்ல, நம்மகிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கு, நிறைய ஷாப்ஸ் நம்பர் சூஸ் பண்றதுக்கு இருக்கு. சோ அப்ப நம்ம ஏன் நெகட்டிவ் நம்பர் வாங்க? பாசிட்டிவ் நம்பர் இருக்கும்போது அதே வாங்கிட்டு போலாம். நான் அவாய்ட் பண்ண சொன்னது 3 நம்பர் 248. அதை விட்டு மீதி 7 நம்பர்ஸ் இருக்குல்ல, சோ அதுல வாங்க. 1 to 9 நம்பர்ஸ்ல 248. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னோட மொபைல் நம்பர்ல வித்அவுட் 248 எண்டிங் 555 டோட்டல் 5ல என்னோட மொபைல் நம்பர் இருக்கு சார். என்னோட கம்பெனி நம்பர் அதுதான் இருக்கு. சோ இப்ப நம்ம பேர் எழுத்துக்கள் நம்ம சொன்னோம்ல, பேர்ல ஒரு வார்த்தையை கூட்டினா இந்த நம்பர் வரும். இதே இம்பாக்ட் இதை மாத்துறதுனால ஒருத்தர் வளர்றாரு நம்ம சொல்றோம், அதுக்கான அந்த இம்பாக்ட் அந்த பேர் மாத்துறதுனால கிடைக்குது. சேம் இம்பாக்ட் மொபைல் நம்பர் மாத்தினா நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் சார். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது என்ன? மொபைல் நம்பர். ஜிபே, போன்பே எல்லாமே யூஸ் பண்றது இங்க மொபைல்ல. சோ நம்ம மொபைல் நம்பர் எப்பவுமே நல்ல வைப்ரேஷனோட அங்க போச்சுன்னா ரிட்டர்ன் நம்மளுக்கும் நல்ல வைப்ரேஷனோட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சீக்வென்ஸ்ல இல்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் பேட்டர்ன்ல இருக்கும் மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும். மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் 555ல இருக்கணும் எண்டிங். அதுக்குன்னு சர்டன் காம்பினேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல உங்க பர்த் சார்ட்ல 77 இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க வச்சிருக்க மொபைல் நம்பர்ல 77 இருக்கு. அப்போ உங்களுக்கு அடல்ஸ் வரும். 77 இருக்கக்கூடாது, நெகட்டிவ் கிடையாது. 77 இருக்கக்கூடாது. ஏன்னா 77 இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும் ஃபேமிலிஸ்ல அண்ட் பர்சனலா. உங்க பர்சனல்ல இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். அதனால 77 அவாய்ட் பண்ணணும். ஓகே, எந்த மாதிரி சீக்வென்ஸ்லாம் அப்ப நான் வச்சுக்கலாம் மொபைல் நம்பர்ல? பேஸ்ட் ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த். உங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து தான் நான் இல்ல பொதுவா ஒரு நார்மலைஸ் பண்ணிடலாமே. ஒரு ஜெனரல் டேர்முக்கு வந்துருச்சு. ஜெனரல் டேர்ம்ல எந்த மாதிரியான சீக்வென்ஸை தவிர்க்கலாம், எந்த மாதிரியான சீக்வென்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்னோட மொபைல் நம்பர்ல வச்சுக்கலாம்? 248 அவாய்டட், எண்டிங் 555, டோட்டல் 156 and 3. ஓகே, என் மொபைல் நம்பர் இந்த மாதிரி நம்பரை கூட்டினா 5 and 6 வரணும். எண்டிங் 555. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் கூட்டணி இருக்கா அபார்ட் ஃப்ரம் அந்த 555 அந்த 666? அதை தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா ஸ்பெஷலைஸ்டா? ஓகே, இந்த மொபைல் நம்பர் எடுத்துட்டா இவன் சக்சஸ்க்கு போய்டுவான், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கா? அதுதான் சார் 555 ஏஞ்சலிங் நம்பர் இல்ல. ஓகே, நான் தான் சொன்னேன்ல 5 + 5 + 5 னா 15. ஓகே, 1 வந்து சன், 1 வந்து சன், 5 வந்து மெர்க்குரி. ஆட் பண்ணீங்கன்னா 6. இது எல்லாத்துக்குமே 3 பவருமே நம்மளோட மொபைல் நம்பர்ல வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் கிட்ட போகணும்? ஓகே, சோ பாசிட்டிவோட வைப்ரேஷன் வருது, நம்ம கிட்ட சாய்ஸும் இருக்குது. அப்போ நம்ம ஏன் நெகட்டிவ் கிட்ட போகணும்? நம்ம லைஃப் பெட்டர் ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ நானே சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஆமா, என்னோட கம்பெனி நம்பரை எண்டிங் 555ல தான் இருக்கு. மேம், ஒரு ஃபைனல் क्वेश्चन மேம். நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ஒரு திருப்பி ஒரு கம்பேரிசனோ ஒரு நாட் கம்பேரிசன் தெரியல. இப்போ ஆஸ்ட்ராலஜிலையும் ராஜ்யோக்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குல்ல, இப்போ அதே டேர்ம்ஸ் நம்ம நியூமராலஜின்னு இருக்கா ராஜ்யோக் பொறுத்த வரைக்கும்? இந்த மாதிரி இருக்கு. ராஜ்யோக் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் பாத்தீங்கன்னா 951 ராஜ்யோக் இருக்கு. வில் பவர் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங். சோ அதனால தான் இப்போ வந்து அவர் இவ்வளவு பெரிய இதுல இருக்கிறது. 24 வயசாயும் அந்த ராஜ்யோக் தான் 951. அது என்னது 951? அந்த லூஷோ கிரிட்ல அவரோட பர்த் சார்ட்ல இருந்து வர 951. சோ அந்த கிராஸ் சொல்றீங்களா நீங்க? அந்த கிராஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல்னு இருக்கு, வெர்டிகல்னு இருக்கு, அப்புறம் ஸ்கொயர் இதுல இருக்கீங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ராஜ்யோக் இருக்கு. சோ அதுல ஒரு டைப் ஆஃப் ராஜ்யோக் 951. என்னோட ராஜ்யோக் கூட இருக்கு. எனக்கு வந்து 456 ராஜ்யோக் இருக்கு. சோ அதனால தான் நானும் உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். ஆமா, தாண்டி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா? இப்போ கூட ரீசன்ட்டா பாக்குறீங்கன்னா பிக் பாஸ். சரி, ஓகே, பிக் பாஸோட ஸ்பெல்லிங் நீங்க என்னன்னா தெளிவா பாருங்க.
BIG அதுதான் பிகோட ஸ்பெல்லிங். ஆமா பட் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா BIGG இருக்கும். ஓகே ஆமா BIGG BOSS பிக் பாஸ் அப்படின்னு இருக்கு. சோ அதோட வைப்ரேஷன் கூட பாத்தீங்கன்னா 6ல இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் லக்ஸூரியா இருக்காங்க. 6 வந்து வீனஸோட பிளானட். ஆமா. சோ அங்க இருக்குது பாத்தீங்கன்னா பல கோடில சம்பாதிக்கிறாங்க. சோ அவங்களும் லக்ஸூரியஸா ஓகே. இப்போ அது வந்து நியூமராலஜி பார்த்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அதுபடி தான் வச்சிருப்பாங்களா? அதுபடி தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பேசிக்கா பாத்தீங்கன்னா பிகோட ஸ்பெல்லிங் BIG. பட் அவங்க என்ன வச்சிருக்காங்க BIGG ன்னு வச்சிருக்காங்க. ஆமா. சோ உங்களுக்கே தெரியுது இல்ல இந்த பேஸ்ட் ஆன் நியூமராலஜி தான் வச்சிருக்காங்க. சோ வீனஸ்ன்றது வந்து 6 அண்ட் ரிச்சஸ்ட் இதனால. ஆமா. லக்ஸுரி பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே 6 தான் பெஸ்ட். மேம் நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் இப்போ மக்களுக்கு நான் முன்னாடியே கேட்ட மாதிரி இப்போ நியூமராலஜினா என்ன, நியூமராலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் இன்ஃபர்மேஷன் மேம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். Thank you so much.